வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் காரைக்கால், புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் வந்த பிறகு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் 10 மணிக்கு பிறகு கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் 12 மணிக்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மேலும் புதுச்சேரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. 12 மணிக்கு பிறகு பெரும்பாலும் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி கிழக்கு பகுதி, மேலும் கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது 12 மணிக்கு பிறகு. மேலும் அதே வழியில் தென் மாவட்ட கடலோரங்களிலும் காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் கனமழை, பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, வால்பாறை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில். நாளை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, நாளை மறுநாள் ஏப்ரல் 6ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்களில் இன்று ஏப்ரல்
வெயில் காலமாக இருந்தாலும் தமிழகத்தில் மழையும் தொடர்ந்து ஆங்கங்கே வெப்பச்சலன மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் வட மாவட்டங்களுக்கு படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம், மதுராந்தகம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கும். 39 டிகிரி செல்சியஸ் வரை மீண்டும் சற்று வெயில் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில். மேலும் தென் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் 7ஆம் தேதிக்கு பிறகு வெயில் அதிகரித்திருந்தாலும் இடையிடையே வெப்பச்சலன மழையும் கிடைக்கும் என்பதால் வெயில் பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் அந்தமான் அருகே நிலவொன்றிருக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காற்று சுழற்சியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலில் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை இந்த நிகழ்வு தொடர்ந்து 10ஆம் தேதி வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே நிலைகொண்டிருக்கும். அதன் பிறகு செயலிழக்கும் என்பதால் 10ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீண்டும் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடா குமரி கடலை பொறுத்தவரை பெரிதாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.